Hi friends, this is Ajit Kumar. Welcome to my channel English Tutorial Academy. நம்ம இன்னைக்கு ரொம்ப முக்கியமான கான்செப்ட் தாங்க பார்க்க போகிறோம். யூசேஜ் ஆஃப் ஹேவிங். ஓகேங்களா? இந்த ஹேவிங் கான்செப்ட்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலே ஆனாலும் நம்மளுக்கு ஆல்ரெடி இங்கிலீஷ் பேசுகிறவங்க வந்து ஆல்ரெடி இந்த ஹேவிங் அப்படின்ற சென்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணும்பொழுது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சென்டென்ஸ் ரீட் பண்ணும்பொழுது ஹேவிங் அப்படின்றத ஒரு வேர்டு நம்ம வந்து சென்டென்ஸில் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ எதுக்கு ஹேவிங் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு டவுட் இருக்கலாம். ஸோ ஆஃப்டர் வாட்ச் திஸ் வீடியோ யூ வில் எலிமினேட் யுவர் டவுட். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஹேவிங் என்ற கான்செப்ட் பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம். கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஹேவிங் அப்படின்றது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் மீனிங்கில் இருக்கும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மீனிங் வந்து when it act as a gerund. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜெரண்ட்டாக ஆக்ட் ஆகும் பொழுது எப்படி வந்து மீனிங் வரும் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சென்டென்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெரண்ட் அப்படின்னா நான் சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கான்செப்ட் படிக்கிறதுனால ஹேவிங் பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம், ஜெரண்ட் அப்படின்னா நான் சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான கான்செப்ட். ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? நியூ யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ வந்து நம்ம கான்செப்ட்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கமெண்ட் எல்லாருமே வந்து நல்லா பண்ணுறீங்க. ஸோ கமெண்ட் வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு லாங்குவேஜை படிக்கிறதுக்கு எழுதணும், பேசணும். ஓகேங்களா? ஸோ பார்க்கணும். இதில் நம்ம பார்க்குறது வந்து நம்ம பண்ணுறது வந்து கமெண்ட் மட்டும் தான். அது வந்து ரைட்டிங் ஸ்கில். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ஸ்கில் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கமெண்ட்டில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கமெண்ட் வந்து கம்பல்சரி எனக்கு இம்பார்ட்டண்ட்டு. நான் கொடுக்குற ஹோம்ஒர்க் எல்லாமே வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து மீனிங் பார்த்துடலாம். ஸோ ஹேவிங் அப்படின்னா அதோட மீனிங் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹேவ் அப்படின்றது வந்து ஒரு V1 வர்பு. ஓகேங்களா? ஸோ அதோட தமிழ் மீனிங் எப்படி வரும்? வைத்திரு. ஓகேங்களா? ஸோ ஏதாவது நம்ம ஒரு பேனா வச்சுருக்கோம் அப்படின்னா ஸோ அவங்க வந்து ஹேவ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஹேவிங் அப்படின்றது வந்து வைத்திருப்பது. ஓகேங்களா? அதோட மீனிங் வந்து எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, ஹேவ் அப்படின்னா V1 வர்பு, வச்சிருக்கிறத பற்றி சொல்கிறது. ஹேவிங் அப்படின்றது வந்து வைத்திருப்பது. ஓகேங்களா? வைத்திருப்பது ரெண்டுமே சேம் தான். ஆனால் ஹேவ் வந்து வெர்பா ஆக்ட் ஆகும், ஹேவிங் வந்து ஜெரண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ மற்றபடி எந்த ஒரு டவுட்டும் வேணாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நல்ல பழக்கம் வைத்திருப்பது உயர்வை தரும். ஓகேங்களா? அதாவது வந்து ஸோ நல்ல பழக்கம் வச்சுருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எல்லாமே வந்து சேரும். ஓகேங்களா? சேம் அந்த இடத்துல வந்து நம்ம இந்த ஹேவிங் அப்படின்ற ஒரு ஜெரண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஹேவிங் ப்ளஸ் நவுன். ஓகேங்களா? ஹேவிங் அப்படின்னு வந்து ஒரு ஜெரண்ட்டாக ஆக்ட் ஆகும்பொழுது அது கூட வந்து ஒரு நவுன் தான் சேர்ந்து வரும். அது மட்டும் இல்லாமல் இது கூட வந்து ஒரு பிவப் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் நான் ரீட் பண்ணுற பாருங்கள். எக்ஸாம்பிள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து நிதானமாக சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த கான்செப்ட் படிக்கிறதுனால நம்ம வந்து 2 கான்செப்ட் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஜெரண்ட்டும் நெக்ஸ்ட் வந்து ஹேவிங்கும் வந்து லேர்ன் பண்ண போகிறோம். கார் வைத்திருப்பது பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி போன ஸ்லைட்லேயே பார்த்துட்டோம். ஹேவிங் அப்படின்னா வைத்திருப்பது. அப்போது நம்ம பேசக்கூடிய சென்டென்ஸில் வைத்திருப்பது கம்பல்சரி வரணும். ஓகேங்களா? கார் வைத்திருப்பது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா ஹேவிங் எ கார். ஓகேங்களா? ஹேவிங் அப்படின்றது வந்து நம்மளோட ரூட் வேர்டு, கார் அப்படின்றது நவுன். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஒரு பிவர்ப் வரணும். ஹேவிங் எ கார் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஓகேங்களா? ஹேவிங் எ கார் அப்படின்னா கார் வைத்திருப்பது வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னா ஸோ பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? ரெண்டாவது பார்க்குறப்போ நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். சொந்த வீடு வைத்திருப்பது ஒவ்வொருவருடைய கனவு ஆகும். ஓகேங்களா? சொந்த வீடு வச்சுருப்பது ஒவ்வொருத்தருடைய ட்ரீம். ஓகேங்களா? ஒவ்வொருத்தருக்கு வந்து கனவு இருக்கும். சொந்த வீடு வச்சுருக்கணும், அதுதான் என்னுடைய கனவு. சேம் அந்த இடத்துல வந்து இந்த ஹேவிங் சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹேவிங் யுவர் ஓன் ஹவுஸ். ஓகேங்களா? ஹேவிங் அப்படின்னு வந்து வைத்திருப்பது, யுவர் ஓன் ஹவுஸ் அப்படின்னா சொந்த வீடு வைத்திருப்பது. இஸ் அப்படின்றது வந்து நம்ம என்ன சுச்சுவேஷனில் சொல்கிறோமோ, ப்ரெசென்ட்டில் சொல்கிறோமா, பாஸ்ட்டில் சொல்கிறோமான்னு சொல்லிட்டு அதுதான் வந்து சொல்லும். ஓகேங்களா? அதனால் வந்து பிவர்ப்ஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். மற்றபடி எந்த ஒரு நீட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இங்கே ஏன் பிவர்ப்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு டவுட் வேண்டாம். ஹேவிங் யுவர் ஓன் ஹவுஸ் அப்படின்னா சொந்த வீடு வைத்திருப்பது, எவ்ரி ஒன்ஸ் அப்படின்னா எல்லோருடைய கனவு. ஓகேங்களா? சொந்த வீடு வைத்திருப்பது எல்லோருடைய கனவு, ஒவ்வொருவருடைய கனவு. ஓகேங்களா? அது சொல்லுவோம் பார்த்தீங்களா, எவ்ரி ஒன் போட்டு அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட்டோம்னா அதுதான் எவ்ரி ஒன்னுடைய கனவு, ட்ரீம்ஸ். ஓகேங்களா? ஹேவிங் யுவர் ஓன் ஹவுஸ் இஸ் எவ்ரி ஒன்ஸ் ட்ரீம்ஸ். ஓகேங்களா? ஸோ சொந்த வீடு வைத்திருப்பது ஒவ்வொருவருடைய கனவு ஆகும். ஓகேங்களா? எல்லோருடைய கனவு ஆகும். மூணாவது பாருங்கள், டிரைவிங் லைசன்ஸ் வைத்திருப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லாங் ட்ரைவ் போகிறோம். சேம் அந்த இடத்துல வந்து நம்ம லைசன்ஸோடு போனால் மட்டும்தான் நம்மளை வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் போகிறோம், அப்படி இல்லைனா ஒரு செக் போஸ்ட் நம்ம கிராஸ் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி டிரைவிங் லைஸ் வேணும். ஓகேங்களா? சேம் அந்த இடத்துல வந்து இந்த சினாரியோ நம்ம பேசலாம். டிரைவிங் லைஸ் வச்சுருந்தா
ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சேம் அந்த இடத்துல அந்த ஹேவிங் சென்டென்ஸ் நம்ம உள்ளே கொண்டு வரோம். ஹேவிங் எ டிரைவிங் லைசன்ஸ். ஓகேங்களா? ஹேவிங் எ டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஓகேங்களா? ஹேவிங் எ லைசன்ஸ் போட்டாவே போதும். ஏன் டிரைவிங் லைசன்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ அதோட ரிலேட்டட் வந்து லைசன்ஸ்க்கு ரிலேட்டட்னா சொல்லுவோம், ஒரு டிரைவிங் தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் நிறைய லைசன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சி லைசன்ஸ் வேணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு லைசன்ஸ் வந்து கம்பல்சரி தேவைப்படும். அந்த மாதிரி இடத்துல வந்து அதுக்கான சென்டென்ஸ் நம்ம மாற்றிக்கணும். நம்மளோட சென்டென்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு டிரைவிங் பற்றி பேசுகிறப்போ ஹேவிங் எ டிரைவிங் லைசன்ஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஓகேங்களா? 4வது பார்க்கலாம். ஆதரவான பெற்றோர்கள் வைத்திருப்பது ஒரு ஆசீர்வாதம் ஆகும். ஓகேங்களா? அதாவது வந்து பெற்றோர்கள் வந்து எப்போவுமே வந்து பசங்களுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து பெற்றோர்கள் வந்து வேலை செய்கிறதுலேயே வந்து முழுமையான கவனத்தை செலுத்துவாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய ஃபேமிலியை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும். ஓகேங்களா? அந்தமாரி டைமில் வந்து பசங்களை கேர் எடுத்து பார்க்க முடியாது. அந்தமாரி சுச்சுவேஷன்லேயும் வந்து நிறைய பேர் வந்து வேலைக்கும் போயின்னு குழந்தைங்க நல்லா பார்த்துக்கிறாங்க. சேம் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது வந்து சப்போர்ட்டிவான பேரண்ட்ஸ் இருக்கிறப்போ அது வந்து ஒரு ஆசீர்வாதம் தான். ஓகேங்களா? சேம் அந்த இடத்துல எப்படி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹேவிங் சப்போர்ட்டிவ் பேரண்ட்ஸ் அப்படின்னா சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பெற்றோர்கள் இருப்பது. ஓகேங்களா? ஹிஸ் அப்படின்னா அது வந்து ப்ரெசென்ட்டில் சொல்கிறதுனால ஹேவிங் சப்போர்ட்டிவ் பேரண்ட்ஸ் இஸ் எ பிளஸ்ஸிங். ஓகேங்களா? பிளஸ்ஸிங் அப்படின்றது வந்து ஆசீர்வாதம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ பிளஸ் அப்படின்றது வந்து V1, பிளஸ்ஸிங் அப்படின்றது வந்து ஒரு நவுனாக மாறுது. ஓகேங்களா? ஸோ பிளஸ்ஸிங் அப்படின்னா ஒரு நவுன். ஹேவிங் சப்போர்ட்டிவ் பேரண்ட்ஸ் இஸ் எ பிளஸ்ஸிங். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் புரியுதுன்னு நான் நம்புகிறேன். 5வது பார்க்கலாம். சொந்த கருத்து வைத்திருப்பது முக்கியமாகும். அதாவது வந்து ஓன் ஒப்பீனியன். ஓகேங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கான்வர்சேஷனில் இருக்கோம். ஓகேங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு கான்வர்சேஷனில் இன்வால்வ் ஆகிறோம். அங்கே வந்து எல்லாருமே சொன்ன ஒரு கருத்தை சொல்லாமல் நம்மளுடைய ஓன் ஒப்பீனியனை சொல்லும் பொழுது தான் அவங்க வந்து நம்மளை வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க. ஓகேங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் நானும் என் நண்பனும் வந்து ஒரு கான்வர்சேஷனில் எங்கேஜ் ஆகிறோம். அப்போ வந்து அவன் சொல்கிற ஐடியாவே வந்து நானும் சொன்னால் அவங்க வந்து எல்லாருமே பார்க்க மாட்டாங்க. ஸோ அவன் சொல்கிறத தான் இவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்கள மட்டும் தான் பார்ப்பாங்க. சேம் அந்த இடத்துல வந்து ஓன் ஒப்பீனியன் கொடுக்கும் பொழுது தான் நம்மளை வந்து எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க. சேம் அந்த இடத்துல இந்த எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணலாம். ஹேவிங் யுவர் ஓன் ஒப்பீனியன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ சொந்த கருத்து வச்சுருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு ஹேவிங் அப்படின்னா ஒரு வைத்திருப்பது. ஓகேங்களா? ஸோ வைத்திரு அப்படின்னா V1 சொல்லுவோம். வைத்திருப்பது அப்படின்னா அது வந்து ஜெரண்ட்டாக மாறுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுலேருந்து உங்களுக்கு வந்து ஜெரண்ட் அப்படின்னா நானும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. அப்போ ஜெரண்ட் வந்து ஒரு சென்டென்ஸுக்கு ஸ்டார்டிங்கில் வரும்பொழுது வைத்திருப்பது அப்படின்ற மீனிங்கில் வரும். ஓகேங்களா? 6வது பாருங்கள். இது வரைக்கும் நம்ம வந்து எதை பற்றி பார்த்தோம்? ஒரு பீவர்ப்ஸ் வச்சு பார்த்தோம். இப்போ வந்து ஒரு V1 வர்ப், அதாவது வந்து பீவர்ப்ஸ் பக்கத்தில் ஒரு V1 வர்ப் போட்டால் எப்படி வரும்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அதை வந்து சேம். ஃபஸ்ட்டு வந்து பீவர்ப்ஸில் இருந்தது, இப்போ வந்து V1 வர்பாக நான் மாற்றிருக்கேன். சொந்த பைக் வைத்திருப்பது. மற்றபடி சென்டென்ஸ் எல்லாம் சேம் தான். ஓகேங்களா? சொந்த பைக் வைத்திருப்பது அதிக நேரத்தை மிச்சப்படுத்துகிறது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எந்த ஒரு இருப்பதெல்லாம் நம்ம சொல்லலை. ஓகேங்களா? இதில் வந்து சொந்த நேரத்தை அதிக நேரத்தை மிச்சப்படுத்துகிறதுன்னு தான் நான் சொல்கிறோம். ஓகேங்களா? அதோட மீனிங் எப்படி வரும்னு பாருங்கள். ஹேவிங் யுவர் ஓன் பைக், அதாவது சொந்த பைக் வைத்திருப்பது சேவ்ஸ், அதாவது மிச்சப்படுத்துது அப்படின்னா சேவ் பண்ணுது. இங்கே வந்து நம்ம வந்து பீவர்ஸ் போட முடியாது. இங்கே வந்து V1 வர்ப் தான் போடணும். மிச்சப்படுத்துது அப்படின்னா சேவ்ஸ் எ லாட் ஆஃப் டைம். ஓகேங்களா? சொந்த வீடு வைத்திருப்பது அல்லது சொந்த பைக் வைத்திருப்பது. ஓகேங்களா? சொந்த கார் வைத்திருப்பது. அது மாதிரி இடத்துல எல்லாமே வந்து நம்ம இந்த ஹேவிங் சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேவிங் யுவர் ஓன் பைக் சேவ்ஸ் எ லாட் ஆஃப் டைம். ஓகேங்களா? 7வது பார்க்கலாம். நல்ல ஆசிரியர்களை வைத்திருப்பது படிப்பதை மகிழ்ச்சியாக்கும். ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து எல்லாருமே டீச்சர் தான். எந்த ஒரு டீச்சரையும் வந்து நம்ம வந்து குறைச்சி எடை போடக்கூடாது. எல்லாருக்குமே வந்து டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் டிஃப்ரெண்ட் டேலண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு டீச்சர் வந்து டீச் பண்ணும் பொழுது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். ஒரு இர்ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு 2-3 வாட்டி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி இடத்துல வந்து ஸோ எல்லாருமே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டையும் கவர் பண்ணணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் யாருக்கு வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, டிலே ஆகுதோ அவங்கள வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து வாட்ச் பண்ணி அவங்களுக்கான ஒரு வழியை நம்ம வந்து க்ரியேட் பண்ணி தந்தால் மட்டும்தான் அவங்க வந்து மற்ற ஸ்டூடெண்ட் மாதிரி கொஞ்சம் க்ரோ ஆகி வருவாங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து ஸோ ஒரு டீச்சர் மட்டும் எல்லாருமே கவர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்த சூட்டபிளான ஒரு சென்டென்ஸ். ஓகேங்களா? நல்ல ஆசிரியர் வைத்திருப்பது அப்படின்னா ஹேவிங் எ குட் டீச்சர் மேக்ஸ். ஓகேங்களா? அவங்க வந்து தயாரிக்கிறாங்க லேர்னிங் என்ஜாயபிள். ஓகேங்களா? ஸோ நல்ல டீச்சரை வைத்திருப்பது படிப்பது மகிழ்ச்சியாக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து க்ரியேட் பண்ணுற ஒரு ஃபீல் வரதுனால அவங்க வந்து மேக் அப்படின்னு நம்ம போகிறோம். ஓகேங்களா? ஹேவிங் குட் டீச்சர் மேக்ஸ் லேர்னிங் என்ஜாயபிள். ஓகேங்களா? ஸோ 8வது பாருங்கள். அமைதியான மனம் வைத்திருப்பது, அதாவது வந்து சைலண்ட்டான ஒரு மனம் வச்சுருக்கவங்க பிரச்சனைகளை தீர்க்க உதவுகிறது. ஓகேங்களா? அமைதியான ஒரு மனத்தை வைத்திருப்பது
பிரச்சனைகளை தீர்க்க உதவுகிறது. ஓகேங்களா? அதை எப்படி சொல்லுவோம்? ஹேவிங் எ கூல் மைண்ட். ஓகேங்களா? ஸோ டென்ஷன் ஆகக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து டென்ஷன் ஆகிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் சால்வ் ஆக போகிறதில்ல. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதை வந்து கம்பல்சரி நம்மளோட பசங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பேரண்ட்ஸ் நீங்கள் சொல்லி தந்துட்டீங்க அப்படின்னா டீச்சர்ஸ் எங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப ஈஸியாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ ஹேவிங் எ குட் கூல் மைண்ட். ஓகேங்களா? ஹேவிங் எ கூல் மைண்ட் ஹெல்ப்ஸ் அப்படின்னா உதவுது. எதுக்கு உதவுது? இன் சால்விங் ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? அதாவது வந்து பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு அந்த ஒரு கூல் மைண்ட் வந்து உதவுது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம பசங்களை வளர்க்கும் பொழுது எப்படி சொல்லி வளர்க்கணும் அப்படின்னா, ஸோ எந்த ஒரு விஷயத்துக்கும் டென்ஷன் ஆகக்கூடாது. டென்ஷன் ஆகிறதுனால நம்மளால் எதுவுமே சாதிக்க முடியாது. ஓகேங்களா? எதுக்குமே வந்து பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த உலகத்தில் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தினமும் சொல்லி வளர்க்கணும். ஓகேங்களா? ஸோ 9வது பாருங்கள், ஒழுக்கத்தை வைத்திருப்பது உன்னுடைய வேலையில் வெற்றியை தருகிறது. ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ குட் பிஹேவியர். ஓகேங்களா? ஒழுக்கம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம வச்சுன்னு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா வெற்றியும் நம்மளை தேடி வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ நான் சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒழுக்கம் வைத்திருப்பது உன்னுடைய வேலையில் வெற்றியை தருகிறது அப்படின்னா அது எப்படி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்ப். ஹேவிங் டிசிப்ளைன் அப்படின்னா, ஹேவிங் அப்படின்னா வைத்திருப்பது, டிசிப்ளைன் அப்படின்னா ஒழுக்கம். ஓகேங்களா? ஹேவிங் டிசிப்ளைன் அப்படின்னா ஒழுக்கத்தை வைத்திருப்பது, பிரிங்ஸ் அப்படின்னா கொண்டு வரது. ஓகேங்களா? சக்ஸஸ் இன் யுவர் ஒர்க். ஓகேங்களா? ஸோ ஹேவிங் டிசிப்ளைன் பிரிங்ஸ் சக்ஸஸ் இன் யுவர் ஒர்க். ஒழுக்கத்தை வைத்திருப்பது உன்னுடைய வேலையில் வெற்றியை தருகிறது. ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ இதுலேருந்து நம்மளெல்லாம் தெரியுது அப்படின்னா, ஹேவிங் மட்டும் ஜெரண்ட்டாக இல்லாமல் ஸோ இதைப்படி நிறைய ஜெரண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதாவது ஜெரண்ட் அப்படின்னா V1 வர்பு கூட ஒரு ஐஎன்ஜி சேர்க்கும் பொழுது அது வந்து ஜெரண்ட்டாக மாறுது. ஓகேங்களா? ஸோ இது ரெகுலர் வேர்ஸ் தெரியும், நான் நியூ வேர்ஸ்க்காக சொல்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ உங்களுக்கு ஜெரண்ட் அப்படின்னா நான் தெரியல அப்படின்னா நான் வீடியோ வந்து ஜெரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கோம். அது லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா ஜெரண்ட் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 10வது பார்க்கலாம். பணத்தை வைத்திருப்பது நமக்கு ஆபத்து காலத்தில் உதவுகிறது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது வந்து பணம் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம யாருக்கிட்டே கேட்க வேண்டியதில்லை. ஓகேங்களா? ஸோ அந்த காசே நம்மளுக்கு தேவைப்படும். அந்தமாதிரி இடத்துல வந்து இந்த செனாரியோ வந்து நம்ம பேசலாம். ஹேவிங் மணி அப்படின்னா பணம் வைத்திருப்பது ஹெல்ப்ஸ் இன் எமர்ஜென்சி சுச்சுவேஷன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து V1 வர்பு எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பணம் வைத்திருப்பது அப்படின்னா ஹேவிங் மணி. ஓகேங்களா? கார் வைத்திருப்பது அப்படின்னா ஹேவிங் கார். ஓகேங்களா? நல்ல பெற்றோர்களை வைத்திருப்பது அப்படின்னா ஹேவிங் குட் பேரண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துல எல்லாமே வந்து நம்ம ஹேவிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஹேவிங் வந்து இதுக்கப்புறம் வைத்திருப்பது அப்படின்ற இடத்துல எல்லாமே வந்து நம்ம ஹேவிங் வந்து யூஸ் பண்ணுறப்போ ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஓகேங்களா? தமிழில் வந்து வைத்திருப்பது எங்கெல்லாம் நம்ம சொல்கிறோமோ அங்கே வந்து இந்த ஹேவிங் யூஸ் பண்ணிக்கலாம். வைத்திருப்பது அப்படின்னா ஹேவிங் போட்டுட்டு எதை வச்சுருக்கோமோ அதை நெக்ஸ்ட்டு போடணும். ஹேவிங்னா ஓகேங்களா? ஹேவிங் அப்படின்னா கார். ஓகேங்களா? அந்தமாதிரி இடத்துல வந்து கார் வச்சுருப்பது, பெற்றோர்களை வைத்திருப்பது, நல்ல நண்பர்களை வைத்திருப்பது, அந்தமாதிரி இடத்துல எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரியான சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்ம வந்து ஹோம்ஒர்க் பார்த்துடலாம். ஹோம்ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஓகேங்களா? ரெகுலர் வேர்ஸ் தெரியும், நான் நியூ வேர்ஸ்க்காக சொல்கிறேன். எதுக்கு ஒரே வாட்டி எக்ஸாம்பிள் ரீட் பண்ணிவிட்டு நான் எக்ஸ்ப்ளனேஷன் எதுக்கு அதிகமாக தரேன் அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு வீடியோ பார்க்கும் பொழுது கான்செப்ட் வந்து புரிகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 நாள் கழிச்சு நீங்கள் யோசிச்சு பார்த்தா கான்செப்ட் ஞாபகத்தில் இருக்கணும். நான் சொல்லக்கூடிய இந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஏதாவது ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லுவேன். அந்த ஸ்டோரி கம்பல்சரி உங்கள் மைண்டில் இருக்கும். அந்த ஒரு ஸ்டோரி வந்து உங்கள் மைண்டில் வந்ததுன்னா ஸோ அப்போ இது வந்து ஹேவிங் கான்செப்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ரீஃப்ரெஷ் மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் எங்கள் ஸ்கூலில் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நான் எப்படி டீச் பண்ணுறனோ சேம் அதே ஒரு கதை மூலமாக தான் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு வந்து ஈஸியாக கான்செப்ட் வந்து லேர்ன் பண்ணுற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு 5 நாள் கழித்து நீங்கள் இந்த சென்டென்ஸ் யோசிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக ஞாபகத்துக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் தான் அதிகமாக தருவேன். ஏன்னா எனக்கு தேவையானது வந்து என்னோடய இன்டென்ஷன் உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து மனப்பாடம் பண்ண வைக்கணும். அதுக்காக தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ எக்ஸாம்பிள் நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். நல்ல நண்பர்களை வைத்திருப்பது நமக்கு உதவியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பி வெர்ப்ஸில் வருமா இல்லை V1 வர்பில் வருமான்னு சென்டென்ஸ் வந்து எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நியூ இயர்ஸ் யாரான பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.